கைஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஒரு ட்ரீம் ஜாப்பாகவே இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் வந்து சயின்டிஸ்ட்டாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீமில் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஸ்ரோலேருந்து இப்போ வந்து சயின்டிஸ்ட் கேடரில் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பிகினிங்லேருந்தே வந்து 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் பேசிக்ஸ் மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னுமே நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இஸ்ரோலேருந்து டேரெக்டாக இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து. ஸோ தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட், இன்ஜினியர் அந்த கேடரில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 65,000க்கு மேலேயே அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இருக்கும் கைஸ். ஸோ இதில் வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇபிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். பிஇபிடெக்கில் எகைன் வந்து மெக்கானிக்கல், எம்இஎம்டெக்கில் வந்து டர்போ மிஷினரி அண்ட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், ஸோ அந்த மாதிரி கேட்டகிரி. டர்போ மிஷினரியிலே வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினியரிங் கேட்டகிரி அதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் பிஇபிடெக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். பிஇபிடெக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து எம்இஎம்டெக்கில் வந்து ஆர்எஃப் அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், மைக்ரோவேவ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், மைக்ரோவேவ்ஸ் அந்த மாதிரிலாம் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பிஇபிடெக்லேயே வந்து மெட்டலாஜி இன்ஜினியரிங், மெட்டலாஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங், மெட்ரலாஜி அண்ட் மெட்டீரியல் டெக்னாலஜி, மெட்ரலாஜிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபிசிக்கலுமே உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபிசிக்கல் டீட்டெயிலுமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் அந்த ரன்னிங் டீட்டெயில், சிட்டிங், சீயிங்ஸ் அதெல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே வந்து கிளியராக வந்து செக் பண்ணுவாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். ஸோ தென் அதுக்கப்புறம் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ இந்த ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய பொசிஷன் கைஸ். ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹை லெவலில் தான் இருக்கும் இனிஷியல் ஆரம்பத்துலேருந்தே. அண்ட் இதோட மற்ற குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாவும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம், ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ கேட்டகரி, ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸவுஸ்மேன், ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீ வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.